Hi guys, welcome to Vlogs by Diyanka. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். ஸோ போன வீடியோல நம்மளுடைய ஏர்போர்ட் பிளாக் பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னையில இருந்து எப்படி கிளம்பணும், என்ன ஃபிளைட் எடுத்தோம், ஸோ அந்த டீடைல்ஸ், காஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து போன வீடியோல கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த வீடியோல நம்மளோட ஹோட்டல் கம்ப்ளீட் விளாக் பார்க்க போறோம். ஸோ நாங்க மலேசியா கோலாலம்பூர்ல எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கோம், எங்களோட ரூம் எப்படி இருந்தது, இங்க என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்தது, எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமா இந்த ஹோட்டல் எந்த லொகேஷன்ல இருக்கு, பக்கத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். சோ நீங்க வந்து கோலாலம்பூர்ல ஸ்டே பண்ண போறீங்கன்னா இந்த ஹோட்டல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா நிறைய கனெக்டிவிட்டிஸ் இருக்கு இங்க பக்கத்துல இந்த ஏரியாஸ்ல எல்லாமே நம்ம அப்படியே லைன் பை லைன் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஹோட்டல்ல எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, நாங்க எப்படி புக் பண்ணோம், எதுல புக் பண்ணோம், அது எல்லாமே வந்து இந்த வீடியோட கடைசியில நாங்க ஷேர் பண்றோம். சோ இப்போ நீங்க எங்களோட ஹோட்டல் டூரை பார்த்துட்டு வாங்க. டீடைல்ஸ் எல்லாமே வீடியோட கடைசியில நாங்க ஷேர் பண்றோம். ஸோ இது நம்மளுடைய ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு மெயின் ரோட்ல இருக்குங்க. நல்ல ஒரு ஹாப்பனிங்கான ஸ்பாட் இது. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஹோட்டல் ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ். கிட்டத்தட்ட ஒரு 20 மாடி இருக்குன்னு நினைக்கிறேன், 20 ஃப்ளோர்ஸு. அண்டு நம்மளுடைய ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு. அண்டு தெரியுதுங்களா, மெக்டி இருக்கு. அண்ட் அங்கே ஃபேமிலி மார்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து டாக்ஸி ரைடு பிக்கப்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வருங்க. டாக்ஸி பிக்கப்லாம் இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம்னா டாக்ஸி பிக்கப்லாம் இங்கே தான் வரும். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்க. இங்கே வந்து அவங்களுக்கு பிக்கப் நடக்கும். நான் சொன்னேன் பாருங்க, ஐஸ்கிரீம் ஷாப் தான் நினைக்கிறேன். நான் இன்னும் போவே இல்லை. கண்டிப்பாக இது ஐஸ்கிரீம் ஷாப்பாக தான் இருக்கணும். அண்ட் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஃபேமிலி மார்ட் இருக்குங்க. நம்ம 7-Eleven மாதிரி இங்கே ஒரு ஃபேமிலி மார்ட் இருக்கு. அண்ட் இங்கே பாப் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அண்ட் அங்கே மெக்டானல்ட்ஸ் இருக்கு. இன்னொரு க்ராசரி ஷாப் ஒன்று இருக்கு, செலெக்ஷன் சொல்லி. பெட்டி கடை கூட இருக்கு பக்கத்தில். வேற என்ன வேணும்? ஹோட்டல்ல வந்து நம்ம உள்ள என்ட்ரு ஆகலையா, என்ட்ரன்ஸு உள்ள என்ட்ரு ஆனோடனே இங்கே வந்து ஒரு கெஃபே இருக்குங்க. இங்கே ஒரு கெஃபே இருக்கு. அண்டு அதே மாதிரி இந்த பக்கம் 2 கெஃபே இருக்கு. ஆக்சுவலி 2 கெஃபே இல்லை, ஒரு கெஃபே, ஒன்று வந்து ரெஸ்டாரண்ட். இது வந்து மிக்ஸ் டிகாஸ் அண்ட் டாக்கோஸ்னு ஒன்று, இந்தியன் ஃபியூஷன் இது. அண்ட் இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பாருங்க. அது நம்ம ஹோட்டல்லையும் வந்து பேக் சைடு நடந்து வரோம். பாருங்க, இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. பின்னாடி வந்து இந்த கார் பார்க்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் இதுக்கெல்லாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ மார்ட் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்கு. ஒரு சூப்பர் ஸ்டோர் தான். ஸோ நம்ம அப்படியே பேக் சைடில் வாக் பண்ணி வந்தோம்னா அந்த இடத்துல அங்கே தெரியுதுங்களா, ராஜா சோழன். அது மோனோ ரயில் ஸ்டேஷன் இங்கே இருக்கு. நம்ம ரோட்லயே தான் இருக்கு. இங்க இருந்து ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காதுங்க வாக். இந்த பக்கம் ராஜா சோழன். அண்ட் நம்ம அதுவே அந்த பக்கம் நடந்து போனோம்னா நம்ம வந்து ட்வின் டவர் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த சைடு போயிடலாம். அதுக்கான ரூட் அது. இங்க இருக்கு பாருங்க நம்ம ஹோட்டலு. இலையெல்லாம் இருக்கு, மறைச்சிருக்கு. ஸோ இந்த வரிசையில் தான் நம்மளுடைய ரூம் வரும். ஸோ மேலேருந்து பார்த்தா தெரியும், இந்த ரோடு தெரியும். நான் உங்களுக்கு ஒரு தடவை மேலேருந்து போயிட்டு காட்டுறேன். அண்ட் இங்கே வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் போடுவாங்க இந்த இடத்துல. அதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க, தெரியுதுங்களா. இந்த இடத்துல நிறைய ஃபுட் ஸ்டால் போடுவாங்க. அதுவும் நம்ம அப்படியே போக போக பார்க்கலாம். அப்கமிங் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குங்க கேஎல் டவரு. ஸோ வாக்கபிள் தான். இவருங்கெல்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க, நிறைய இருக்கு. ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான்.
பயங்கர ஹாப்பனிங்கான ஒரு லொக்கேஷனில் தான் நம்ம வந்து ஹோட்டல் போட்டிருக்கோம். ரொம்ப ஹாட் ஸ்பாட்டுங்க அது. இவங்க 12-12ன்னு ஒரு இந்தியன் குசைன் ஒன்று இருக்கு பாருங்க. அண்ட் நீங்கள் பாருங்க, கிட்டத்தட்ட 7 லிஃப்ட் இருக்குங்க. இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3, 7 லிஃப்ட் இருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் ஸ்பேஸு. ஸோ ஃபஸ்ட்டு வரீங்கன்னா லக்கேஜ்லாம் தள்ளிட்டு வரதுக்கு உங்களுக்கு லக்கேஜ் ட்ராலி மாதிரி இருக்குது. சீட்டிங் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் 7 இருக்குங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளது வந்து மேலே 15வது மாடி. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த 7ல் வந்து இந்த 4 யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் அந்த 3 வந்து இந்த ஆஃபீஸ் யூஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பாருங்க லிஃப்ட். ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த கார்டு இருக்கு இல்லையா, டேப் பண்ணிட்டு நம்மளுடைய மாடி, நம்மளுடைய ஃப்ளோர் எதுவோ அதை கிளிக் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இறங்கிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு ரிசப்ஷன் லாபியும் கிரேட் ரூம் அப்படின்றது வந்து சாப்பிட்ற இடம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இறங்கிக்கலாம். ஸோ இதாங்க ரிசப்ஷன் லாபி. நீங்கள் போன ஏர்போர்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம செக்இன் பண்ணுற இடம். அண்ட் உங்களுக்கு செல்ஃப் செக்இன் அதெல்லாம் வேணுன்னா கூட நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 சிஸ்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இங்கே 2 சிஸ்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. அண்ட் வெயிட்டிங் ஏரியா இங்கே இருக்குது. பட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்தோடனே எங்களுக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம். அண்ட் உள்ளே வந்து பஃபே ஏரியா பார்க்கலாமா. பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுற இடம். ஸோ இங்கே தான் வந்து கட்லரிஸ் இருக்கு பாருங்க. கார்ன்ஃப்ளெக்ஸ் இது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் வாரமாக இருக்குது டேஸ்ட்டு. காஃபி. இது வந்து உங்களுக்கு ஹார்ட் பாயில்டு இருக்குது. வந்து ஸ்க்ராம்பிள்டு எக்கு, சிக்கன் சாசேஜ், பம்கின்ஸ், baked beans and daily vegetables மாதிரிட்டே இருக்கும். இது வந்து காலிஃப்ளவர் அண்ட் ப்ராக்லி, ஆம்லெட். இதெல்லாம் வந்து ஓரியன்டல் ஃபுட்ஸுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த இதில் போட்டு சுடுதண்ணில் முக்கி எடுக்கிறாங்க. ஆப்பிள், கர்டு, க்ரீன் ஆப்பிள். மார்னிங் பேக்கரிஸ், ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, ஜாமு. இன்றைக்கி வந்து ஃப்ரைட் நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம வடை தான், பட்டு தெரியுதுங்களா, நம்ம வடை தான், பட் அதோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரொட்டி நம்மளுடைய ரொட்டி தான். அகெயின் இதோட டேஸ்ட் வந்து நம்மளதுமே வரல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அண்டு கறி பார்த்திங்கன்னா பயங்கர வாட்டராக இருக்கும், ரொம்ப தண்ணியாகவே தான் இருக்கும். இது திரும்ப இது ஓரியன்டலுக்கு வந்துச்சு. இது பாருங்கள், மலேசியன் ஃபேமஸுங்க, நாசி லீமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸு ஒரு செட்டாக வரும், குக்கும்பர், அந்த ஒரு குழம்பு இருக்கு பாருங்கள். அண்ட் இது வந்து பீனட்ஸ் மிக்ஸ் ஆஃப் அந்த கருவாடு மாதிரி. அண்டு சிக்கன், இது வந்து சிக்கன் ஃபிஷ்ஷுன்னு மாறிட்டே இருக்கும். இங்கேயும் ஒரு செட் ஆஃப் மார்னிங் பேக்கரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரெட்லாம் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஜாம்ஸு, பட்டரு, பீனட் பட்டர், ஹாட் வாட்டர், டீ. உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ், தண்ணி,
அவ்வளோதாங்க. இது எல்லாமே வந்து உட்கார்ற இடம். ஸோ லொக்கேஷன் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மெனு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நம்ம யூஸ்வலாக மற்ற ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்ற அளவுக்கு இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இல்லை. எஸ்பெஷலி ஃபார் இந்தியன் கியூசின் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் மேனேஜ் பண்ணிக்கலாம், அவ்வளோ ஒரு இது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறதுலாம் பாருங்களேன், பிரெட் டோஸ்ட், கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் பட்டர், அதுக்கப்புறம் வந்து ஜாமு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்லேட் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, அண்ட் சம் கைண்ட் ஆஃப் ரொட்டி. இது வந்து நம்ம கறி இல்லை, பட் சம் கறி, ஏதோ ஒரு கறி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வாட்டரியான டீ, பட் குடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அண்டு இது எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளெக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து மேனேஜபிள் அப்படின்னு சொன்னேன். இது தாண்டி வந்து வெரைட்டிஸ் கொஞ்சம் இந்தியன் கியூசின் கம்மியாக தான் இருக்குது. மற்ற இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வர வேண்டாம், ஒரு ஆவரேஜாக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும். மற்றபடி ஹோட்டல் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. நம்ம கொஞ்சம் பட்ஜெட்டில் வந்ததுனால திஸ் இஸ் ஃபைன். பட் நம்ம லாஸ்ட் டைம்லாம் துபாயில் சாப்பிட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பயங்கர வெரைட்டி, லைவ் கவுண்டர்ஸ்லாம் வர இருந்தது. ஸோ அது வந்து ஒரு வேறு ஃபீல். இது வந்து ஒரு சட்டிலான ஃபீல், பட் நல்லா இருக்கு. ஒரு மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு வெளியூருக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளோருங்க. மீட்டிங் ரூம், ஃபிட்னஸ் சென்டர், லாண்ட்ரி ரூம்லாம் வந்து இந்த பக்கம் இருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு இந்த 3 இதுவும் அவைலபிளாக இருக்கு. இப்படி பார்ப்போம். இங்கே இருக்கு பாருங்க, மீட்டிங் ரூம். ஸோ மீட்டிங்க்குன்னு தனியாக ரூம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி மீட்டிங்ஸ் இதை போயிட்டுருக்கு. இது வந்து லாண்ட்ரி. நீங்கள் லாண்ட்ரி பண்ணணுன்னா ஒரு கீ ஆக்சஸ் யூஸ் பண்ணி உள்ளே போய் லாண்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். துணி துவைக்கிறது, இந்த இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணல. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு அயனிங்லாம் பண்ணணுன்னா இங்கே நீங்கள் வந்து அயனிங் பண்ணிக்கலாங்க. தெரியுதுங்களா, இது நம்ம ஹோட்டலோடைய ஃப்ரண்ட் சைடு. ஸோ இங்கே இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே நம்மளுடைய ரிசப்ஷனில் கேட்டிங்கன்னா உங்களை கைட் பண்ணுவாங்க. போலாங்களா? அண்ட் அப்படியே பக்கத்தில் வந்து ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது. யூஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்கா? என்ன ரிஸ்க்குன்னு தெரியலையே. அகெயின் நம்மளோட கீ கார்டு இருந்தால் தான் உள்ளே போக முடியும். அண்ட் இது ஒரு ஃபிட்னஸ் சென்டருங்க. டம்பிள்ஸ் அண்டு நீங்கள் வந்து இந்த சைக்கிளிங், விஎஃப்எக்ஸு, ட்ரெட்மில் இதெல்லாம் இருக்குது. இது டிவியும் இருக்குது. தண்ணி கேனும் இருக்குது. நமக்கு வாட்டர் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. யோகா மேட்டு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ப்ளீஸ் டூ நாட் ரிமூவ் எனி எக்யூப்மெண்ட் அவுட் ஃப்ரம் தி ஃபிட்னஸ் சென்டர். ஃபைன் இருக்குங்க. ஸோ மறந்தாப்பில் கூட அப்படி கையாட எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோன் பேசுகிறேன் போயிடாதீங்க. சரி, ஓகேங்க. மேலே போய் ரூம் பார்ப்போமா? கார்டு டேப் பண்ணிட்டு நம்மளுடைய ரூம் நம்பர் போடணும். ஸோ இவ்வளோதாங்க இங்கே. அண்ட் முக்கியமான விஷயம், பிரேக்ஃபாஸ்ட் போயிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு முக்கியமான இது இங்கே காட்டுறாங்க பாருங்கள். காலைல 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், ஒரு 7:45 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் பீக் ஹவர்ஸு. அண்டு 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃப்ளோர் 15வது மாடி, ஃப்ளோர் 15. அண்டு இந்த பக்கம் போனோன்னா நம்மளுடைய ரூம் நம்பர் 1509 ரூட் போட்டிருக்காங்க பாருங்கள். 1509 இந்த பக்கம் ரெகுலராக க்ளீனிங்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கும். 10 அண்ட் அடுத்தது வந்து 9. இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸிட் டோர் இருக்குங்க. 1509 எலக்ட்ரானிக் கார்டு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு லாண்ட்ரி பேக்ஸு, இன்டோர் ஸ்லிப்பரு, அண்ட் இங்கே பாருங்கள் நல்லா ஹேங்கர்ஸ்லாம் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. மேலே கூட லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்டு இங்கே பாருங்கள் பெட்டு பாருங்கள், குயின் சைஸ் ஸ்டாண்டர்ட் பெட்டு. 2 பேருக்கு வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. அதாவது கம்ஃபர்டபுளுக்கும் மேலே இருந்தது, நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது 2 பேருக்கு. ஒர்க் டேபிள் வித் சேர் கொடுத்துருக்காங்க. ஃபோனு, ரிசப்ஷன் கால் பண்ணுறது, இதெல்லாம். இவங்க பின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் பின் தாங்க. ஸோ இதுக்காக தனியாக அடாப்டர் தேவைப்படாது. பட் இருந்தாலும் கையில் கேரி பண்ணிக்கிறது நல்லது. இது நம்மளுதுங்க, நம்ம வாங்கினது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ்ட்ரா. நீங்கள் ஏதாவது ஃபேமிலியாக வரீங்க, மேக்கப் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பொருள்லாம் இருக்குன்னா அதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளது எடுத்து வச்சுக்கலாம். இது ரெகுலராக எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணுறது தான். 2 வாட்டர் பாட்டில்ஸ் பர் டே காம்ப்ளிமெண்ட்ரி இது போட்டுருக்காங்க பாருங்க. ட்ரிங்க் இட் அப், இட்ஸ் ஆனஸ். ஸோ ஒரு நாளைக்கு 2 வாட்டர் பாட்டில்ஸு, கெட்டில், கப்ஸ் இருக்குது. இது ரெகுலராக எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரியானது. அண்ட் இங்கே பாருங்கள் சேஃப், ஒரு சேஃபாக இருக்குது. அண்டு ஒரு டிவி, ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிவி. பட் நம்ம டிவி பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் மிரர் இங்கே ஒன்று இருக்குது, வித் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட வியூ பார்க்குறீங்களா, உங்களுக்கு வந்து சிட்டி வியூ தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குல்ல. அண்டு இங்கேருந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது இந்த பக்கம் போனோம்னா ராஜாச்சோழன் மெட்ரோ மோனோ ரயில் ஸ்டேஷன் இப்போ காமிச்சிருப்பேன். இந்த பக்கம் நடந்து போனோம்னா நம்ம வந்து ட்வின் டவர்லாம் போகிறதுக்கான ரூட் இது, இந்த பக்கம் நடந்து போகிறது. அண்டு இங்கே வந்து பிளைண்டும் இருக்குங்க. ஸோ பிளைண்டுக்கான இது கொடுத்துருக்காங்க. அப்படி இழுத்தோன்னா அது கீழே வரும். ஸோ பிளைண்ட் நைட் டைம்ஸில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் பிளைண்ட் போட்டுக்கலாம். ஆனால் வெளியில் வந்து உங்களுக்கு வந்து டிண்ட் போட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பிளைண்ட் போட்டுக்கலாம். டபுள் பிளைண்ட் இருக்குது, பின்னாடி இன்னொன்று இருக்குது. நல்லா இருக்குங்க, ரொம்ப நீட்டாக இருந்தது. ரெகுலராக கிளீனிங்ஸ்லாம் நடக்கும். 2 டவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த டவல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப இதை யூஸ் பண்ணால் இங்கே இல்லைன்னா இங்கே ரயிலில் மாட்டிட்டிங்கன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க, அதே டவல் வச்சுருவாங்க. இல்லை உங்களுக்கு டவல் சேஞ்ச் பண்ணுன்னா அதை இங்கே கீழே போட்டுருங்க. கீழே போட்டுட்டிங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ 2 டவலு அண்டு ஹேர் ட்ரையர் இருக்குது. ஹேண்ட் வாஷ் இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. மிரர் வித் லைட்ஸ் இருக்குது. டிஷ்யூ பாக்ஸ். அண்ட் இது இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாடி சோப் கொடுக்க மாட்டாங்க, சோப் கேக் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஷவர் கேப்பு, டென்டல் கிட்ஸு, இதெல்லாம் ரெகுலராக ப்ரொவைட் பண்ணுறது தான். இது வந்து ஷவர் ரூமுங்க, ஷவர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடம். இது பாடி வாஷ், ஷாம்பு இங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், இது நம்ம 2 பக்கம் திருப்பிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேங்க, பார்த்தீங்களா எப்படி இருந்தது? உங்களோட வியூஸ் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஹோட்டலோட காஸ்ட் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த ஹோட்டல் நாங்கள் வந்து அகோடா ஆப்ல புக் பண்ணியிருந்தோம். அண்ட் இதோட காஸ்ட் வந்து ஆக்சுவலி லைக் ஒரிஜினல் காஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 500 RM வந்துச்சு. பட் நாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ரேட்ல தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு காஸ்ட் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 214.93 RM ஆச்சு. அது வந்து நீங்க ருபீஸ்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 4200 பர் நைட் ஆச்சு. ஸோ நாங்க 4 நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். டோட்டலா எங்களுக்கு வந்து 16,800 and odd ஆயிருந்தது. ஆக்சுவலி நம்ம டிஸ்கவுண்டட் டைம்ல புக் பண்ணதுனால இந்த காஸ்ட் நாங்க வந்து கிளம்புறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி திரும்பவும் செக் பண்ணோம் காஸ்ட்ல ஏதாவது டிராப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து ஹைக் ஆயிருந்தது. எல்லா ரேட்ஸ்மே வந்து அரௌண்ட் 20,000 22,000 அந்த மாதிரி இருந்தது. ஸோ 16,800ன்றது ஒரு டீல் பிரைஸ் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹோட்டலுக்கு இந்த காஸ்ட் வந்து கண்டிப்பா ஒர்த்து. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சென்ட்ரல் லொகேஷன். நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க, பட் இருந்தாலும் ஒரு சமப் மாதிரி சொல்றேன். இது வந்து நம்ம சென்ட்ரல் லொகேஷன்ல இருக்கு.
ஸோ எல்லாமே நம்மளுக்கு பக்கத்துல இருக்கு. ட்வின் டவரா இருக்கட்டும், கேஎல் டவரா இருக்கட்டும், அப்புறம் நம்ம போற இந்த நைட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கு. அண்ட் மோனோரயில் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. அண்ட் இந்த சூர்யா கேஎல்சிசி மால், இங்க வந்து அந்த மால் ரொம்ப ஃபேமஸ், அந்த மாலுக்கும் நம்ம போறோம், அதுவுமே பக்கத்துல இருக்கு. இங்க இருந்து நீங்க வந்து ஒரு 2 விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். எதுன்னு பாத்தீங்கன்னா பட்டு கேவ்ஸ், அதாவது நம்ம அந்த முருகன் டெம்பிள் எல்லாம் போறோம் இல்லையா, சோ அதுக்கு நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஜென்டிங் ஐலாண்ட்ஸ். சோ இது ரெண்டுமே நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கினாலுமே நீங்க வந்து டிராவல் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நம்ம அதெல்லாம் ஹில்ஸ்க்கு போற மாதிரி இருக்கும். பட் அதுக்குமே வந்து பயங்கர கனெக்டிவிட்டி. நம்மளோட மெட்ரோ ரயில் இது நீங்க பாத்திருப்பீங்க, ஜஸ்ட் 1 மினிட், சாரி மோனோ ரயில் ஸ்டேஷன் பாத்திருப்பீங்க, ஜஸ்ட் 1 மினிட் வாக்ல தான் இங்க இருக்கு. சோ இவ்ளோ ஒரு சென்ட்ரல் லொகேஷன்ல இந்த காஸ்ட் வந்து வேற லெவல். அண்ட் ஒரே ஒரு சின்ன மைனஸ் நீங்க ஆல்ரெடி நாங்க சொல்லிருப்போம், ஜஸ்ட் தட் எங்களுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. அது மட்டும் தான் இங்க குறை. மத்தபடி லொகேஷன், ஸ்டே, சர்வீஸ், இங்க இருந்த ரூம் சர்வீஸா இருக்கட்டும், ரிசப்ஷன்ல பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப வெல்கமிங்கா இருந்தாங்க. சோ அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ நீங்க வந்து இங்க ஸ்டே பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணலாம். இந்த ஹோட்டலோட லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். 2 லிங்க்கும் கொடுக்குறோம். நாங்க ஆக்சுவலி வந்து அகோடால புக் பண்ணிருந்தோம், பட் நாங்க உங்களுக்கு க்ளூக் லிங்க்கும் கொடுக்குறோம். உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதுல உங்களுக்கு ரேட்ஸ் கம்மியா இருக்கோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க க்ளூக்ல புக் பண்ண போறீங்கன்னா இந்த ஹோட்டல்னு இல்ல, நம்ம அடுத்தடுத்து வரப்போற எல்லா ஆக்டிவிட்டி டிக்கெட்ஸ் எல்லாமே நீங்க வந்து க்ளூக்ல புக் பண்ணலாம். எங்களோட கோட் Dianka28 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸும் கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லா டீடைல்ஸுமே ஷேர் பண்ணிருக்கோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிரைவேட்டா ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அங்க டிஎம் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அங்க ரிப்ளை பண்றோம். சோ இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம எங்கெங்கெல்லாம் போறோம், என்னென்ன vlogs எல்லாம் பண்ண போறோம், அடுத்தடுத்து வர போற எபிசோட்ஸ் எல்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்வின் டவர் போறோம், கேஎல் டவர், அந்த நைட் மார்க்கெட்ஸ், அக்வாரியம், பட்டு கேவ்ஸ் எல்லாம் போறோம். இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. வேற லெவல்ல இருக்க போது இந்த மலேசியா சீரிஸ். சோ நீங்க இதை பார்த்து முடிக்கும் போது அப்படியே நம்ம ஒரு மலேசியா ட்ரிப்புக்கே போயிட்டு வந்துடலாம். சோ இது எல்லாத்தையுமே நீங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல என்ஜாய் பண்ணலாம். சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்க இன்னும் எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.